அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல்-பக்ரா குர்ஆனிய சிந்தனையிலிருந்து தஃப்சீர் தொடர். 67 தொடக்கம் 73 வரையிலான வசனங்கள். அடுத்து வருவது இன்னும் ஒரு வரலாற்று நிகழ்வு. அதுவும் யூதர்களின் பக்குவமற்ற மனநிலையை காட்டுகிறது. இச்சம்பவத்தை நினைவு கூறுங்கள். மூசா தமது சமூகத்தாரிடம், இறைவன் ஒரு பசுவை அறுக்குமாறு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்றார். அதற்கு அவர்கள், எங்களை நீர் கேலி செய்கிறீரா என்றனர். அப்போது மூசா, அறிவியினர்களில் ஒருவனாக இருப்பதை இட்டு நான் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். வசனம் 67. அதற்கு அவர்கள், அது என்னவென்று எமக்கு தெளிவாக கூறுமாறு உமது இரட்சகனிடம் பிரார்த்திப்பீராக என்றனர். அப்போது மூசா, அது கிழடுமல்ல, இள வயதுடைய கன்றுமல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட வயது கொண்டது என அவன் கூறுகிறான். நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என கூறினார். வசனம் 68. அப்போது அவர்கள், அதன் நிறம் என்ன என உமது இரட்சகனிடம் எமக்காக பிரார்த்தித்து கூறுவீராக என்றனர். அப்போது மூசா, அது கடும் மஞ்சள் நிறம் கொண்ட பார்ப்போருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாடு என்று அவன் கூறுகிறான் என்றார். வசனம் 69. அதற்கவர்கள், அது எவ்வாறானது என தெரிவுபடுத்துமாறு உமது இரட்சகனிடம் எமக்காக வேண்டுவீராக. மாடுகளை தெரிவு செய்தல் எனக்கு குழப்பமாக தெரிகின்றது. இறைவன் நாடினால் நாம் குறிப்பிட்ட மாட்டை கண்டுகொள்வோம் என கூறினர். வசனம் 70. அப்போது மூசா, பூமியை உழவும் வேளாண்மைக்கு நீர் இறைக்கவும் உழைத்து பணிந்து போன பசுவல்ல அது. அத்தோடு அது எத்தகைய குறைபாடுகளும் மற்றது, வடு எதுவும் இல்லாதது என அவன் கூறுகிறான் என்று கூறினார். அப்போது அவர்கள், இப்போதுதான் நீர் சத்தியத்தை கொண்டு வந்தீர் என்று கூறினர். அவர்கள் அதனை அறுத்தனர். எனினும் அவர்கள் அதனை செய்ய இருக்கவே இல்லை. வசனம் 71. மேலும் இந்நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒருவரை கொலை செய்தீர்கள். ஒவ்வொருவரும் தன்னை குற்றமற்றவர் என அப்போது கூறிக்கொண்டீர்கள். நீங்கள் மறைத்து கொண்டிருந்த இறைவன் வெளிக்கொணர முடிவு செய்தான். வசனம் 72. அப்பசுவின் ஒரு பாகத்தின் மூலம் கொலையுண்டவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். இவ்வாறுதான் இறைவன் மரணித்தவர்களை எழுப்புகிறான். அவனது அத்தாட்சியை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்பதற்காக உங்களுக்கு காட்டுகிறான். வசனம் 73. இவ்வசனங்கள் அர்த்தமற்ற வீண் கேள்விகளை பார்க்கிறோம். இறை கட்டளையை இலகுவாகவும் எளிமையாகவும் நிறைவேற்ற முடியுமாக இருக்கும் நிலையில் கேள்விகளால் அதனை இறுக்கமாக்குவதனையும் அவதானிக்கின்றோம். கட்டளையிடுபவன் இறைவன், அக்கட்டளை கொண்டு வருபவர் நபி. அந்த நபி பனு இஸ்ராயல்களின் விடுதலைகளுக்காக போராடிய நபி. இவ்வளவுக்கும் பின்னரும் இக்கேள்விகள் எழுப்பப்படுதல் நியாயமல்ல. எனினும் அர்த்தமற்ற இக்கேள்விகளை யூதர்கள் தமது நபியிடம் வினவுகின்றனர். இது அவர்களின் உணர்வற்ற உள்ளங்களை, இறை நெருக்கமற்ற மனோநிலையை காட்டுகிறது. இறை பிரக்ஞை கொண்டவர்கள், இறை தூதை மதிப்பவர்கள் ஒருபோதும் தமது நபியை பார்த்து, தமது விடுதலைக்காக போராடிய தலைவரை பார்த்து, எம்மை கேலி செய்கிறீரா என்று கேட்க மாட்டார்கள். இந்நிலையில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவன் பற்றிய அறிவற்றவனே இப்படி இறைவனின் விடயத்தில் கேலி செய்வான். அந்நிலையிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்றார்கள். அப்போது யூதர்களுக்கு அது உரைக்கவில்லை. மீண்டும் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டனர். ஒருமுறை அந்த மாடு என்ன என்று வினவினர். அடுத்து அதன் நிறம் என்ன என்று கேட்டனர். மீண்டும் ஒரு முறை, மாடுகள் பலவற்றை பார்த்தோம், எங்களுக்கு ஒரே குழப்பமாக உள்ளது, இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் என்றனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு, உங்களுக்கு கட்டளையிடப்படுவதை செய்யுங்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். அப்படியும் அவர்கள் நிறுத்தவில்லை. போதாமைக்கு இறுதியில் அவர்கள், இப்போதுதான் நீர் சத்தியத்தை கொண்டு வந்தீர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். இவ்வளவு நேரமும் சொன்னவை அசத்தியம் என்பது போல். இவ்வாறான அர்த்தமற்ற நுணுக்கங்களை தேடல், பயனற்ற கேள்விகளை எழுப்புதல் என்பன குறிப்பிட்ட சமூக அடிப்படை விடயங்களை விட்டுவிட்டு கிளை பிரச்சனைகளில் மூழ்கிப்போயுள்ளமையை காட்டுகிறது. அத்தோடு விஷயங்களை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கிடையே காணப்படும் கோளாறையும் அது காட்டுகிறது. பல்வேறு பணவீனங்களால் பாவச்செயல்களில் வீழ்வது மனித இயல்பு. இந்நிலையில் எத்தனை முறை இவ்வாறு பாவச்செயல்களில் விழுந்தாலும் மனந்திருந்தி மன்னிப்பு கோரினால் இறைவன் அதனை ஏற்கிறான்.
ஆனால் தந்திரமாக இறை கட்டளைக்கு மாறு செய்தல், அர்த்தமற்ற கேள்விகளை கேட்டு இறை கட்டளையை ஏற்பதில் தயக்கம் காட்டல் என்பது வேறு வகையானதொரு மனோநிலை. இதில் தென்படுவது இறைவனை விட்டு தூரமாகிய இறை பிரக்ஞையற்று போன உள்ளம். யூதர்களின் வரலாற்றில் நிகழ்ந்த இவ்விரு சம்பவங்களையும் அடிப்படையாக வைத்து அவர்கள் பற்றிய பின்னணியை விளக்குவதே இவ்வசனங்களின் நோக்கமாகும். இவ்விறுதி சம்பவத்திற்கு இன்னும் ஒரு பக்கமும் இருக்க முடியும். யூதர்கள் மாட்டை வணங்கினார்கள், புனிதமாக கருதினார்கள். அந்த மனநிலையை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தில் இறைவன் இக்கட்டளையை பிறப்பித்திருக்கலாம். இந்த பின்னணியிலேயே அவர்கள் மாட்டை அறுப்பதில் அவ்வளவு தயக்கம் காட்டினார்கள். இதுவும் யூதர்கள் இணை வைத்தல் என்ற நிலையிலிருந்து இன்னமும் முற்றாக விடுபடவில்லை, இறை தொடர்பை அவர்கள் இன்னும் நன்கு வலுப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதையே காட்டுகிறது. கொலை செய்தவரை கண்டுபிடிக்கும் வழியிலேயே மாட்டை அறுக்கும் இந்நிகழ்ச்சி நடந்தது. இறை கட்டளையில் கேட்ப மாட்டின் ஒரு துண்டால் இறந்தவரை அடிக்க அவர் உயிர் பெற்றெழுந்து தன்னை கொன்றவரை சொல்கிறார். இவ்விடத்தில் அல் குர்ஆன் உயிர் பெற்றல் என்ற நிகழ்ச்சிக்கே அழுத்தம் கொடுத்து சொல்கிறது. மாட்டின் ஒரு துண்டால் அடித்தல் என்பது ஒரு வெறும் இடைச்சேற்பாடே. இவ்வாறானதுதான் இறை ஆற்றலுக்கும் பௌதிக விதிகளுக்கும் சாதனங்களுக்கும் இடையிலான தொடர்பு என புரிந்து கொள்ள வேண்டும். அவனது அத்தாட்சிகளை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்பதற்காக என இவ்வசனத்தின் இறுதி பகுதி விளக்கியிருப்பது இக்கருத்தையாகும். மீள உயிர் பெற்றல் என்ற சிந்தனைக்கான நேரடி அத்தாட்சி இது. அதனையே இங்கு இறைவன் காட்டினான். இந்த காட்சியை நேரடியாக கண்ட யூதர்கள் உள்ளம் பணிந்து பய உணர்வு பெற்று இறை நெருக்கம் கொண்டவர்களாக மாறியிருக்க வேண்டும். கொலை நிகழ்ச்சியின் ஊடாக கூட இவ்வாறு இறைவன் யூதர்களை பயிற்றுவிக்க முனைகிறான் என்பதை இது காட்டுகிறது. இவ்வாறு யூதர்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகளை அவன் காட்டினான். இறையருள் பெற்று உயர்ந்த சமூகமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். ஆனால் யூதர்கள் அவ்வாறு ஓர் உயர்ந்த சமூகமாக மாறி வாழ்ந்தார்களா? யூதர்களின் எதிர்காலம் எவ்வாறு இருந்தது? அடுத்து வரும் வசனங்கள் அதனை சொல்கின்றன. இத்துடன் இன்றைய பகுதிக்கான விளக்குரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.